நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி, மே மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 12:53 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம். மேஷம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். மற்றவர்கள் குறை கூறாத வண்ணம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாக இன்று வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. சில பணிகள் உங்களுக்கு கால தாமதமாகவே நடைபெறக்கூடும். எவ்வித துன்பம் வந்தாலும் துவண்டு விடாமல் சிரிக்க கற்றுக்கொள்வீர்கள். என்று உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியுங்க. வரவேண்டிய நிலுவைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல் தலைவர்கள் பரபரப்பாக இன்று இருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பொருளாதாரமும் சீராக இருக்கக்கூடும். பிரிந்து சென்ற சொந்தங்கள் வழியே வந்து சேரக்கூடும். என்று பிள்ளைகளுக்கு நினைத்தபடி எல்லாம் சிறப்புடன் செய்து கொடுக்க முடியும். பெண்கள் என்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் இருக்குங்க. முடிந்த அளவு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். காதல் வெற்றி நோக்கி செல்லும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமையும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளூர் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளூர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளூர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மற்றவர்கள் குறை கூறாத வண்ணம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அரசியல் செல்வாக்குடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். நினைத்தபடி உங்கள் வாழ்க்கை இன்று அமைய கொடுங்க. துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பம் வராது. எதிலும் யோசித்து செயல்படுங்கள், அது வெற்றி கொடுக்கும். பரணி இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மற்றவர்கள் குறை கூறாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் என்று நீங்கள் சரி கட்டிவிடுவீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றுங்க. பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். இந்த நாள் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். கிருத்தியை இன்று எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. சிரமப்படாமல் பணிகளில் ஈடுபட முடியும். தேவையான பண உதவிகளை பெற்றுக்கொள்வீர்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. தனிமை விரும்பிலாக காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள் என்று புது புது முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். காரியங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். சமாளித்து தான் ஆக வேண்டும். உறவுகள் மீது தேவையற்ற வெறுப்புகள் கொஞ்சம் ஏற்படுங்க. சினம் தணிந்தால் சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். பாவையரால் இன்று பண வரியம் கொஞ்சம் ஏற்படுங்க. என்று வழக்கு விவகாரங்கள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். நல்லதொரு வேலைகளில் ஈடுபட்டு நன்மை பெற முடியும். வியாபாரிகள், சக ஊழியர்கள் கண்டிப்பாக நல்ல விதமான லாபத்தை எடுத்துக்கொள்ள முடியுங்க. போட்டிகள் எல்லாம் மறைந்து சிறப்புடன் செயல்பட முடியும். வியாபாரத்தில் அதிக லாபம் பெறுவீர்கள். நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. சந்தித்து வந்த தடை தாமதங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். திருப்தியான மனநிலை இன்று ஏற்படக்கூடுங்க. தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடக்கூடுங்க. என்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பெண்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிரமங்களை ஓரளவு தவிர்த்து
சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்கள் முடிந்த அளவு இன்று பேச்சை குறைத்துக்கொண்டு செயல்படுவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் போதும். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டுங்க. கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். எது எப்படியோ கல்வியில் மட்டுமே நல்ல முடிவு எடுக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று கண்டிப்பாக நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க. ஏட்டிக்கு போட்டியாக எல்லாம் விலகி செல்வார்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். வழக்கு விவகாரங்களில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறிவிடக் கொடுங்க. இன்று தடை தாமதங்கள் விலகி ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். ரோகிணி. திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி செல்லுங்க. மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பொருளாதார முன்னேற்றமும் இன்று ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவிருக்காது. மங்கையரால் ஏற்பட்ட மன கருத்துக்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. இந்த நாள் குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சி கொடுக்கும். கண்டிப்பாக மேற்கொள்ள பாருங்கள். மிருகசிரிஷம். என்று வெற்றி மீது வெற்றி வர கொடுங்க. ஏட்டிக்கு போட்டியாக பேசியவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று தொழில்நுட்ப அறிவை வளமாக்கிக் கொள்வீர்கள். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. அனைத்து விஷயங்களிலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. வழக்கு விவகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எண்முகம் கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். என்று தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். சமாளிக்க முடியாத செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் உறவுகளுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. வெறுப்பாக இருந்த நிலையும் மாறிவிடக்கூடும். சினம் தணிந்தால் சிக்கலும் திறந்துவிடக் கொடுங்க. என்ற ஆசைகள் கனவுகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களில் இன்று வெற்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். போட்டிகள் மறைந்து என்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். நண்பர்களின் ஆதரவு இன்றி ஏற்படக்கூடுங்க. சந்தித்து வந்த தடை தாமத பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க. மிதுனம் ராசினியர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் தொடங்கப்பட்ட திட்டத்தை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. சக நண்பர்கள் சக ஊழியர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு காணக்கூடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகி செல்லக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். நல்ல பலனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இந்த நாளை இனிமையான நாளாக கொண்டாட முடியும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக எதிலும் ஜெயித்துவிட முடியும். முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது பெரியவரிடம் கேட்டு ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. என்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. காதல் கண்டிப்பாக கைகூடும். நிம்மதியாக இருங்கள். என்று மாணவர்கள் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவ கண்மணிகள் எதிலும் தைரியமாக இருந்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று எதிலும் வேகம் கூடிவிடும், விவேகம் கூடிவிடும். மனசுக்குள் ஒருவித கவலைகள் இருந்தாலும் சரியாகிவிடும். வீடு மாற்ற சிந்தனை என்று மேலோங்கிவிடும். புதிய பந்தங்கள் திருமண உறவுகள் ஏற்பட கொடுங்க. தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எதிலும் வேகம் பிறக்கும்.
இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் செலவிட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். திருவாதிரை, மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். மனசை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று மனதிற்குள் மகிழ்ச்சியும் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகளையும் இன்று கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புனர்பூசம், எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. என்றும் காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரக்கூடும். நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள், என்ற மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. எப்படியும் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு இந்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். தேவையான பண உதவிகளும் இன்றி பெற்றுக்கொள்வீர்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். செயல்பாடுகளில் தீவிர கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. வரவேண்டிய தடை தாமதங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். துவண்டு விடாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று தொழிலதிபர்கள் நினைத்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. தொழிலாளர்கள் ஒற்றுமையோடு உற்பத்தியை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று காவல்துறையில் பணிபுரியும் ஒரு சிலர் திடீர் மாற்றங்களை பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதேபோல் சீருடை பணியாளர்கள் என்று மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த மாறுதல் தள்ளி போகும். வியாபாரிகள் செய்த கொள்முதல் அனைத்தும் விற்பனையாகுங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்கள் ஜொலிப்பீர்கள். கமிஷன்ஸ், ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கும் வெற்றி தேடி வர கொடுங்க. என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள முடியும். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்கள் என்று உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்ள கொடுங்க. பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கோரிக்கைகளும் நிறைவேறக்கூடும். என்ற காதலில் உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக காதல் கைகூடும். பொறுமையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் திருமணத்தில் போய் முடியும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சிரமப்படாமல் தனது பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்களை செய்து நேரம் செலவிடுவீர்கள். சக நண்பர்களை மட்டும் அனுசரித்து செல்ல வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. தேவைகளை எல்லாம் ஒரு பக்கம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். தீவிர செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எந்த ஒரு பணியும் நீங்கள் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். கண்டிப்பாக வெற்றி மீது வெற்றி பெறுவீர்கள். பூசம், நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமையுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை என்று காப்பாற்றிவிட முடியும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். இன்று சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். இறைவன் அருளால் இன்று காரியங்களை வெற்றி இருக்குங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி வாகை சூட முடியுங்க. அது மட்டுமில்லை, உடைய நல்ல எண்ணத்திற்கு நல்லது நடைபெற கொடுங்க. ஆயில்யம் என்று கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு ஈடேறு கொடுங்க. பாக்கிய விருத்தியும் உண்டாகக்கூடும். அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சிறப்புடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று அடுத்தவர் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். இந்த நாளை நீங்கள் எதிர்பார்ப்புடன் அணுகி வெற்றி பெறும் நாளாக அமைத்து கொள்ள முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் ஏற்படக்கூடும். காரியங்கள் எல்லாம் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசினியர்களுக்கு சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. இறைவன் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறக்கூடும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். பாக்கிய விருத்தியும் இன்றி ஏற்படக்கூடுங்க. சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள்.
செல்வ நிலை சீராக உயரும். அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. திருமண பேச்சுக்கள் கைகூடக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். பெற்றோர்கள் வழியில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைந்துவிடக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேரக்கூடுங்க. என்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். வீடு மனை தொடர்பான அலுவலர்கள் கண்டிப்பாக அலுவலமாக அமையுங்க. சிலருக்கு கமிஷன் ஏஜென்சி மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. இந்த நாள் நீங்க சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அடுத்தவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீண்ட நாள் ஆசைகளும் ஒரு பக்கம் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. மன அமைதியுடன் இருக்க வேண்டும். என்று பெண்கள் குழப்பமான மனநிலை இருந்தாலும் கண்டிப்பாக மாறும். குடும்ப தேவைகள் என்னவோ அதனை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. எண்ணங்கள் அனைத்தும் கண்டிப்பாக ஈடேறுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். நம்பிக்கையை மட்டும் தயவு செய்து இழக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. பாக்கிய விருத்தி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். பூரம். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. நல்லவர்கள் இன்று கண்டிப்பாக நட்பாக கூட்டும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். அரசு சார்ந்த விஷயங்கள் நாட்டம் செல்லக்கூடுங்க. தெய்வீக திருப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வ நிலையை சீராக்கிக் கொள்வீர்கள். என்று பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். சிக்கனத்தை மட்டும் கடைபிடியுங்கள். சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது நல்லது. உத்திரம். செயல்பாடுகளில் வேகம் பிடிக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மனமும் ஓரளவு சந்தோஷமாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் வெளிப்படக்கூடும். கூடுதல் நேரம் உழைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அனைவரிடத்திலும் பணிவாக நடந்தால் மிக நல்லது. சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படுங்க. நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும். முக்கியமாக செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிட வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மன நிறைவு ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடித்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகி என்று மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. அதிகாரியிடம் பணிவாக நடந்தால் பணியில் சாதகமான சூழல் உருவாகும். கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது முடிவெடுப்பது நல்லது. உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் வரக்கூடும். இதுவரை வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இனிமையாக நடக்கும். தொழிலதிபர்கள் உற்பத்தி பொருட்களால் நல்ல லாபத்தை அடைய முடியுங்க. வெளிநாடு செல்ல போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று ஈடேறக்கூடும். இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சிலருக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். என்று கன்னி ராசினியர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தும் அற்புதமாக இருக்கக்கூடும். சந்தோஷமாக பொழுதை கழிக்க முடியும். இன்று மன மகிழ்ச்சி கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் குடும்பத்தை அற்புதமாக நிர்வகிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பும் ஒரு பக்கம் மேலோங்கிவிடும். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கோரிக்கைகளும் நிறைவேற கொடுங்க. காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சிறப்பாக நடக்கும். காதலை நீங்க முடிவெடுக்கும் பொழுது பெரியவரிடம் ஆலோசித்து எடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புதிய விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க.
நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கும். மாணவ கண்மணிகள், பெருமிதம் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என் அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வது நல்லது. தடைப்பட்ட சுபகாரிய பேச்சுக்கள் மீண்டும் தொடங்க கொடுங்க. விட்டுப்போன உறவுகளும் மீண்டும் வரக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் பணிவாக நடப்பது ரொம்ப நல்லது. சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படுங்க. சுற்றுப்புற சூழலை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். அஸ்தம். நம்பிக்கை மட்டும் விட்டுவிட வேண்டாம். தனவரவு சீராக இருக்கக்கூடும். என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட விலங்குகள் விலகி செல்லக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள். இன்று சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். சித்திரை. நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடும். பணிகள் உங்களுக்கு விரைவாக நடைபெறக்கூடுங்க. சாதகமான சூழலும் உருவாகக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தனிப்பட்ட விஷயங்களை மட்டும் யாருடைய விஷயத்திலும் தலையிட வேண்டாம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. துலாம் ராசினியர்கள் என்ற புத்தி கூர்மை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். தைரியமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. செய்யும் பணிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட கடினமான சூழல் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்வீர்கள். என்று மனைவியின் உதவியால் மனமகிழ்வீர்கள். என்று வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் லாபத்தையும் அடைய முடியுங்க. என்று தங்க வேலை செய்யும் தொழிலாளர்கள் கூடுதல் சம்பளம் பெறுவீர்கள். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று முன்னேற்றம் இருக்குங்க. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு சிலர் குழந்தை பாக்கியத்தை அடையக்கூடிய சூழல் இருக்கின்றது. இறைவன் அருளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். என்று மகான்களின் தரிசனம் கிட்டும். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெண்கள் இந்த நாள் நெத்திரையில் தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடும். பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று லாபத்தை அதிகமாக பெருக்கிக் கொள்ள முடியுங்க. சுய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க கொடுங்க. என்று காதல் கொஞ்சம் கசப்பை ஏற்படுத்தும். காதலில் நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டாம். அப்படியே விட்டுவிடுங்கள். பின்னொரு நாளில் பார்த்து கொள்ளலாம். என்று மாணவர்கள் அனுகூலமான நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எல்லோருடைய உதவியும் இன்று கிடைக்கக்கூடும். மாணவர்கள் இன்று பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சுட முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று அடுத்தவர் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கை எதிலும் உங்களுக்கு கூடிவிடும். தைரியம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. லாபத்திற்கு இன்று குறைவிருக்காது. சீரான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பேச்சு மட்டும் குறைத்து கொண்டு செயல்படுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுவாதி. உடன்பிறப்புகளின் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வியாபார முன்னேற்றம் கருதி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மேன்மையான சூழல் இன்று ஏற்படக்கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. இந்த நாள் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விசாகம். என்ற குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. குடும்பத்துடன் கோடைகால சுற்றுலாக்களில் கலந்து கொள்வீர்கள். கோரிக்கைகள் நிறைவேறும். நியாயமான விஷயங்களில் தலையீடு இருக்கும். வெற்றி மீது வெற்றி ஏற்படக்கூடும். உடைய நல்ல செயலை மற்றவர்கள் பரிகாரம் செய்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம்.
இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திட்டமிடுதல் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. லாபம் சீராக வரக்கூடுங்க. கொடுமானவரை இன்று பேச்சு குறைத்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்களுடைய தன்னம்பிக்கை இன்று அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். தைரியம் எல்லாம் இன்று ஓங்கி இருக்க கொடுங்க. அனைத்து செயல்பாடுகளும் அனுகூலமாய் அமைந்துவிடக்கூடும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று தொல்லை கொடுத்து வந்த உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடன் பிறந்தவரால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சுமூகமாக இருக்க கொடுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பால்ய நண்பர்களின் சந்திப்பு கூட மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று தொழிலதிபர்கள் தொழிலாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. லாபத்திற்கு குறைவு இருக்காது, கவலைப்பட வேண்டாம். வியாபாரிகளுக்கு பழைய நினைவுகள் அனைத்தும் வந்து சேரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ணம் அதிகரிக்கும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படக்கூடிய எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிதி நெருக்கடியை கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. புது புது யோசனைகளும் மனசுக்குள் தோன்றும். என்று கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். சிலர் தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். காரியங்களை நிதானமாக செய்ய வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் முன்னேற்பாடுடன் செயல்படுவது நல்லது. திட்டமிட்டு செயல்படுவது மிக நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்படுங்கள். கல்வி பற்றி புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல பிடித்தமான கல்வி அமையக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தீர்க்கமாக சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை மட்டும் இன்று நீங்கள் இழக்க வேண்டாம். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். அனுஷம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்க கூடுங்க. மனம் தடுமாற்றம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். நம்பிக்கை இழக்காதீர்கள். கண்டிப்பாக போராடுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. அதேபோல் சிந்தித்து செயல்படுங்கள். முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கேட்டை இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். திறமையுடன் இன்று செயல்பட்டு வெற்றி பெற முடியும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வாழ்க்கை உங்களுக்கு வளமாக இருக்க கொடுங்க. இந்த நாள் நெருக்கடியான சூழல் மாறி கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள், என்று நீங்கள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். தேவைக்கு அதிகமாகவே பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று சின்னதாக வேலை செய்தாலும் உபரி பண வருமானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வியாபாரிகள் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளரை கவர்ந்து விட கொடுங்க. வாக்கு வம்னியால் இன்று வளம் பெருகக்கூடும். என்று குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக இறைவன் அருளால் சந்தான பாக்கியம் கெட்ட கொடுங்க. அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் அடையக்கூடும். பொறுமையுடன் செயல்பட்டு காரியங்களை சாதித்து விடுவீர்கள். பிள்ளைகளால் இன்று பெருமைப்படுவீர்கள். நேர்முகத்தன்மை என்று வெளிப்படுத்துவீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. நல்ல விஷயங்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்க்காமல் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள், வசதி வாய்ப்புகளை இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். நெருக்கடிகளை ஓரளவு கண்டிப்பாக சமாளித்து விட முடியுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட முடியும். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ளக்கூடும். பெண்களுக்கு இன்று ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கொடுங்க.
நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை சின்னதாக கோபம் இருக்கும். சில விஷயங்களுக்கு செவி சாய்க்க மாட்டீர்கள். காதல் கைகூடியவில்லை என்ற கவலை இருக்குங்க. காதலை வெட்டி பிடிப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்கள் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். வாக்கு வன்மையால் இன்று வெற்றி ஏற்பட கொடுங்க. புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளை பெரு ஏற்படும் கூடிய சூழம் இருக்குங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண வரன்கள் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராடம் வெட்டி செலவுகளை ஏற கட்டி விடுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். நல்ல நண்பர்களை கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ளுங்கள். செயல்பாடுகளில் இன்று வீரியம் உண்டாக்க கொடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பிரபலமானவரின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிட கொடுங்க. மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திராடம் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மனதை அமைதியுடன் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்று செல்வபோக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். செல்வாக்கும் கண்டிப்பாக கூடிவிடக்கூடும். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. மனதில் ஒருவித தைரியம் உண்டாகக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு சிறப்படையக்கூடும். இந்த நாள் எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்துவிடக்கூடும். நீங்கள் நினைத்தபடி போதுமான அளவு தன லாபங்கள் கொஞ்சம் இருப்பது கடினம்தான். சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை நீங்கள் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிக நேரம் தொலைபேசியை பார்த்து கொள்ள வேண்டாம். உடல் கொஞ்சம் வெப்பமடையும், கவனம் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் கவனமாக இல்லாவிட்டால் ஏமாற வேண்டியிருக்கும், கவனம் இருக்கட்டும். என்று உங்களை விட்டு விலகி இருக்கும் பிள்ளைகள் வெளியே வந்து சேருவார்கள். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிமையாக நடைபெற கொடுங்க. வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக அடைய முடியும். அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதல்களை இன்று இங்கே அடைவீர்கள். எதிர்பாராத சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கை இன்று அமைத்துக் கொள்வீர்கள். சுமூகமான உறவும் இன்று வெளிப்பட கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பண தேவைகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். என்று பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க. என்ன ஒன்று குழப்பங்களும் இருக்குங்க. எந்த வேலையில் முதலில் செய்வது போன்ற குழப்பம் வந்து செல்லும். பெண்கள் யோசித்து எடுக்க முடிவுகளில் மட்டுமே வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று காதலில் நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் வெற்றி அடைவதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும். கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. என்று சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். மாணவர்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று குடும்பத்துடன் சென்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். வாழ்க்கை நீங்கள் ரசித்து வாழ்வீர்கள். என்ன ஒன்று கோபப்படுவீர்கள். கொஞ்சம் குழப்பம் அடைவீர்கள். சந்திராஷ்டிரம் முடிமறை பொறுமை காக்க வேண்டும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்காது. கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். ஆகையால் பொறுமையாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க.
மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திருவோணம் என்று எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றில் நிற்க பாருங்கள். மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். எதிலும் யோசித்து முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக நல்லது. அவிட்டம் என்று தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். பால்ய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இனிய கனவுகளும் கண்டிப்பாக மேலோங்கி விடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு உற்சாகம் பிறக்க கொடுங்க. காரியங்கள் வெற்றியடைவதற்கு கடுமையாகவே போராடுவீர்கள். என்ன ஒன்று, சில விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நமக்கு எது வேண்டுமோ அதனை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு செலவினங்கள் செய்ய வேண்டாம். நினைத்தபடி உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அமையுங்க. தன லாபங்கள் சீராக இருக்குங்க. பண வரவு அதிகரித்து பரவசத்தை ஏற்படுத்தும். மனம் விரும்பிய மங்கையின் அருகாமை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்வீர்கள். என்று கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். தம்பதிகளின் பிரிவுகள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். பிளவுகள் எல்லாம் சரியாகி மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எடுத்துக்கொண்ட காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பம்பரமாக சுழன்று இன்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்ததை விட லாபங்கள் இன்று பெருக கொடுங்க. குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழிலதிபர்கள் புதிய தொழில் துவங்கி அதிக லாபத்தை அடைய முடியும். இன்று கும்ப ராசினியர்களுக்கு பொறுப்புகள் ஒரு பக்கம் கூடிவிடும். வெறுப்புகள் ஒரு பக்கம் சரியாகிவிடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியும். இறைவன் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். அது மட்டுமில்லை, பெண்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செலுத்த பெண்கள் உயர்வான நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்த கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் வேண்டாம். முடிவில் தெளிவாக எடுங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கைகூடும். இன்று மாணவர்கள் புத்துணர்ச்சி கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி சந்தோஷமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். பணவரவு அதிகரித்து இன்று பரவசத்தை ஏற்படுத்தும். இன்று சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்ததை விட லாபங்கள் கொஞ்சம் பெருகும். என்று குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனக்கசப்பு ஏற்பட்டாலும் மாறிவிடக் கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று தொழிலதிபர்கள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சதயம் என்று புத்துணர்ச்சி மேலோங்கி விடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட்டதிலும் வெற்றி பெற முடியும். எதிர்பார்த்ததை விட லாபங்கள் கண்டிப்பாக பெருகும். மருத்துவ செலவுகளுக்கு பின் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீர்படக்கூடும். இடைவிடாமல் உழைத்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை நோக்கி ஆர்வம் ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி என்ற இனிய கனவுகள் மேலோங்கிவிடும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. காரிய அனுகூலம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் நீங்க பம்பரமாக சுழன்று
வெற்றி வாகை ஏற்படுத்தி கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் என்ற மனசுக்குள் உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். தனிமை விரும்பிகளாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக நடக்கும். போதுமான அளவு தன லாபங்கள் வந்து சேரக்கூடுங்க. என்று கண்ணின் உபாதைகள் கொஞ்சம் எழும். அதிக நேரம் தொலைபேசியை பார்த்து கொள்ள வேண்டாம். சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. சீக்கிரமாக உணவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். காரமான உணவுகள் வேண்டாம். என்று வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் யோசித்து செயல்பட வேண்டும். இன்று உங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் வெளியே வந்து சேருவார்கள். வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிமையாக நடைபெற கொடுங்க. வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாற்றங்களை இன்று நீங்கள் அடைவீர்கள். என்று எதிலும் கூடுதலாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கும், பயப்பட வேண்டாம். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் கடனில் ஒரு பகுதி அடைப்பதும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வது நல்லது. பொறுமையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவது நல்லது. சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெருமைப்படும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. குறைவின்றி இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். மனம் நிறைவாக காணப்படுவீர்கள். என்று பெண்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனசை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நிம்மதியுடன் இருக்க பாருங்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். காதலில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம், அமைதி காக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவ செல்வங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முடிவுகள் எடுப்பீர்கள். நல்ல முடிவுகள் வெற்றி நோக்கி செல்ல கொடுங்க. எதை நினைத்தும் பயப்படாதீர்கள். தொடர்ந்து போராடுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று எதிலும் உங்களுக்கு தைரியம் பிறக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் கனிவாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். இனிமையான கனவுகளும் என்று உருவாக கொடுங்க. பேச்சாற்றலை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். இன்று சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. அனைவரிடத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஒத்திரட்டாத்தி. தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாகும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. திட்டமிட்ட சில பணிகள் வெற்றியை கொடுக்கும். லாபத்திற்கு குறைவிருக்காது. காசு பணத்தை சேமிப்பாகவும் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவதற்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அது போதுங்க. ரேவதி. என்று மனசுக்குள் மகிழ்ச்சி இருக்கும். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். என்று மனக்குழப்பம் ஏற்பட்டது மாறிவிட கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று முன்கோப்பத்தை குறைத்து கொண்டு செயல்படுங்கள், அது வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடும். வாழ்க்கை உங்களுக்கு ரசித்து வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.